12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள். நம்ம வருஷம் வருஷம் சமுதாய செல்வ விருதுன்னு சொல்லி நம்மளுடைய ஜமாத்து சார்பாக நடத்திட்டு வரோம். இது 4வது வருடம். நம்மளுடைய சமூகம் கல்வியில் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் மாநிலத்தில் முதலிடம் 2வது இடம் பிடித்த மாணவ மாணவிகளை கண்ணியப்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட் முதலிடம் 2வது இடம். ஆனால் நம்ம பிள்ளைங்க பாஸ் ஆனாலே நம்மளுக்கு முதலிடம் தான். சமுதாயத்தில் முதல்ல வெற்றி அடைந்து விட்டாலே நம்ம முன்னேறிட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா சுதந்திரத்துக்காக கல்வியை தியாகம் பண்ண ஒரு சமூகத்தில் ஒரு சமூகம் நம்ம தான். ஒரே சமூகம் தான், அது நம்ம சமூகம் தான். அப்படிங்கிறப்ப நம்ம முன்னேறி வந்துட்டோம். அந்த முன்னேறி வந்தவங்க வந்து யாரும் கண்ணியப்படுத்துறதில்ல. கவர்மெண்ட்டும் கண்ணியப்படுத்துறதில்ல, ஸ்கூலும் கண்ணியப்படுத்துறதில்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாநிலத்தில் வரலையே மாவட்டத்தில் வரலையேன்னு ஒதுங்கிடுறாங்க. ஆனால் நம்ம ஜமாத் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக 12th மார்க் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுடைய மார்க்கை வரிசைப்படுத்தி அவர்களுக்கு அந்த மார்க்கை வரிசைப்படுத்தி அதன் அடிப்படையில் முதலிடம் 2வது இடம் 3வது இடம் என்கிறத மையப்படுத்தி அவர்களுக்காக கண்ணியப்படுத்துறவங்களை சீல்டாகவும் அவார்டாகவும் அதே மாதிரி வந்து ஊக்கத்தொகையாகவும் முதல் மாநிலத்தில் முதலிடமாக இருந்தால் 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், மாவட்ட அளவில் இருந்தால் 5,000 ரூபாய், 3,000 ரூபாய், 2,000 ரூபாய், இன்னும் பிற கவுன்சிலிங் இதெல்லாம் தொகை வந்து கண்ணியப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 400 மார்க்கே ஃபஸ்ட் ரேங்க் தான், மாநிலம் தான். 355 மார்க்கே நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டு தான். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களை கண்ணியப்படுத்தும். 2வது கல்விக்கு வழிகாட்டும். ஏதோ ஒரு குரூப் எடுத்து எங்கேயோ போய் முட்டி மோதி நின்றாதீங்க, நீங்கள் என்ன ஆகணுங்கிறத உங்களை பட்டை தீட்டி நாங்கள் அனுப்புகிறோம், உங்களுக்கு வழிகாட்ட அந்த மாதிரி நிறையா குழுக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சியாகவும் மேற்கொண்டு அதில் யாருனால படிக்க முடியல, நல்ல மார்க் எடுக்கிறேன், நல்ல படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, என் குடும்ப சூழல் சரியில்லை, எனக்கு தகப்பனார் இல்லை, என் தகப்பனார் முடியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை பட்டதாரியாக ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் நம்ம இதை நடத்திக்கிட்டே வரோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட பல பட்டதாரிகளை நம்ம உருவாக்கி விட்டுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இங்கே வந்தவர்கள் வராத மக்களுக்கு கொண்டு போய் இந்த தகவலை சேருங்க அப்படின்னு நம்ம ஊருன்னா நம்ம இதுதான் சதரத்துல் ஜாரி. ஒரு ஆளை தூக்கி விட்டு அடுத்த ஆளை தூக்கி அவன் அந்த பயணத்தை கொண்டு போய்கிட்டே இருப்பான். இன்ஷா அல்லாஹ் என்ன அதன் அடிப்படையில் நம்ம இந்த சமுதாய செல்வ விருதுன்னு சொல்லி நடத்துகிறோம். அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்னும் பிற இடத்துல விளம்பரம் போட்டிருக்கோம். வெளியேயும் நம்ம அந்த சமுதாய செல்வ விருது போஸ்ட் போட்டிருக்கோம். அதில் QR இருக்கும். அந்த QRல 12th யாரெல்லாம் பாஸ் ஆனாங்களோ முதல்ல பதிவு பண்ண சொல்லிடுங்க. அவங்க அது என்ன மார்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பதிவு பண்ண சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கூப்பிட்டு அங்கே கண்ணியப்படுத்துவோம், விருதுகள் கொடுப்போம், கவுன்சிலிங் கொடுப்போம். அது இந்த துறையிலிருந்து வெற்றி பெற்றவர்களை ஜப்பானில் மெடிக்கல் படித்தவங்க ஃப்ரீயாக இப்படி ஜப்பானில் போய் நான் மெடிக்கல் படித்து முடித்தேன், சவுதியில் எப்படி நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன், நான் டாக்டராக, அதெல்லாம் என்ன என் நுணுக்கங்கள்ங்கிறதெல்லாம் அவங்க சொல்லித் தருவாங்க. அது ரொம்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கலந்துக்க சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.